ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நான் அவ்வளோவா செல்ஃப் ஸ்டார்ட் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். அது ஏன்னு தெரியல. எனக்கு இந்த பழைய வண்டியெல்லாம் இந்த மாதிரி கிக் பண்ணி ஓட்டினா தான் பழைய வண்டி ஓட்டின மாதிரி இருக்கும். நம்ம கால் நல்லா இருக்க வரைக்கும் செல்ஃப் ஸ்டார்ட் யூஸ் பண்ணாமல் கிக் ஸ்டார்ட் யூஸ் பண்ணி ஓட்டலாங்க. கொஞ்சம் திணறதாங்க செய்யுது. இதுக்கு முன்னால எனக்கு திணறதே கிடையாது. இந்த கவர்னர் ராஜஸ்தான்லேருந்து கொஞ்சம் மேலே பிரிட்ஜ் மேலே ஏறுறதுக்கும் இந்த மாதிரி ரேம்ப்ல ஏறுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட தான் செய்யுது. ஃபுல்லாக டிராஃபிக்காக தான் இருக்கும். இது கொஞ்சம் பெரிய சிக்னலு, ஒலிம்பியா டெக் பார்க் பக்கத்தில் இருக்கிற சிக்னலு. ஏன்னா பட்லூர்லேருந்து டுவர்ட்ஸ் தாம்பரம் வரவங்கலாம் பாதி பேர் இப்படி வந்துடுவாங்க. பஸ்ஸெல்லாம் இப்படி தான் வரும். கிண்டி சைடு போகிறதுக்கும் இப்படி தான் வரும். நம்ம கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே திரும்பி போட்டுறக்கூடாது, அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. முன்னாடி இருக்கிறவர் வேறு புதுசாக ஓட்டுறாரா என்னன்னு தெரில, வண்டியை பயந்து பயந்து ஓட்டுறாரு. போட்டாங்க சிக்னலில் திரும்ப சுத்தம். ஃபுல் மேனுவல் சிக்னல் தான், டைம் கூட கிடையாது. எப்போ தான் போகிறதுன்னு தெரில. ஓ, இந்த பக்கம் பாருங்களேன் எவ்வளோ டிராஃபிக்னு. செம்ம டிராஃபிக். அதனால தான் டக்குன்னு மூடிடுறாங்க. அவ்வளோ சிக்னல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 5 நிமிஷம் மேலே இங்கேயே நிற்கிறோம். சிக்னல் ஓப்பன் பண்ணோன்னே, அது ரொம்ப நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணாலே எல்லாம் அப்படியே என்னமோ ரேஸ் ஓட்டுற மாதிரி தான் ஓட்டிட்டு போகிறாங்க. ஏன்னே தெரில. ஏன் பொறுமையாக போக முடியாதா? பொறுமையாக போங்க மக்களே, பொறுமையாக போங்க. நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது. நம்மள மாதிரி பல குடும்பமும் இருக்குது. நம்ம ஓட்டி போய் மற்றவங்கள இடித்தாலுமே அவங்க ஃபேமிலி அஃபெக்ட் ஆகும். ஸோ அதையும் யோசிச்சுட்டு ஓட்டுங்க. டீசல் புல்லட் பாருங்க. கம்பெனியா சார்? கம்பெனி வண்டியா? என்ன மாடலு? 99ஆ? ரொம்ப வருஷமா வச்சிருக்கீங்களா? ஆ, சூப்பர். அப்படியா? அப்படியா? எங்க பண்றீங்க இப்போ மெக்கானிக்? எங்க பாக்குறீங்க மெக்கானிக்க? அங்கதானா? அங்க. ஓகே ஓகே. இதுவும் அங்கதான் ரெடி பண்ணேன், கோபியில தான். உங்க பேரு? ஜோஸா? எந்த ஏரியா சார்? எந்த ஏரியா? ஓ, சரி சரி. சரி சார், பார்ப்போம். அப்படிங்களா? சரிங்க. வா, டீசல் புல்லட்னா அப்படிதாங்க ஓட்டணும்.
எவ்வளோ டீசெண்டாக ஓட்டுறாரு பாருங்களேன். அவ்வளோ மெதுவாக ஓட்டுனா அழகாக டீசெண்டாக ஓட்டணும். கம்பெனி டீசல் புல்லட்டா 99 மாடல். நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காரு. பெயிண்டிங் அந்த அளவுக்கு இல்லை, இருந்தாலும் வண்டி கண்டிஷனாக இருக்குது. சவுண்டும் சரி, எல்லாமே சரி. கோயம்புத்தூர்காரரு, இங்கே ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு. அதில் ஆக்டிவாகவும் வச்சுருக்காரா, பெட்ரோல் புல்லட்டும் வச்சுருக்காரா. அதெல்லாம் வந்து பெட்ரோல் புல்லட் கட்டுப்படி ஆகும் இல்லையா, ஆனால் ஆக்டிவ் ஓட்டிட்டு இதை ஓட்டவே முடியலன்றாரு. இந்த சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களே நிறைய பேர் கோபியில் இருக்கீங்க. உங்களுக்கு அவரை தெரியும்னா கமெண்ட்டில் போடுங்க. சரியா இங்கே மெக்கானிக் இல்லைன்றாரு சென்னையில். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவரை மாதிரி தான் ஓட்டணும். நான் தான் வந்து இப்படி பறக்குன்னு ஓட்டுறதுனால மேபி அதனாலேயே மைலேஜ் வராமல் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வண்டியெல்லாம் வந்து கொஞ்சம் மெதுவாக தான் ஓட்டணும், கொஞ்சம் டீசெண்டாக ஓரமாக. நம்ம தான் இஷ்டத்துக்கு இங்கேயும் அங்கேயும் போயிட்டுருக்கோம். நல்லாவே டிராஃபிக்காக இருக்குது. குளிரும் அதிகமாக இருக்குது இன்னைக்கு. எவ்வளோ டெம்பரேச்சர்னு நான் போடுறேன், பார்த்துட்டு. இப்போ எனக்கு தெரியல, ஃபோனில் பார்த்து உங்களுக்கு வந்து வீடியோ வரும்போது கீழே போடுறேன். இன்னைக்கு குளிர் அதிகம்தான் மற்ற நாளை கம்பேர் பண்ணும்போது. கோபிச்செட்டிப்பாளையம்ல தான் வந்து இந்த வண்டியே கண்டுபிடிச்சாங்கன்றாரு. நைஸ். சில பேர் வந்து சேலத்தில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஏரியா தாங்க, அந்த ரீஜன் தான். இந்த டீசல் புல்லட்டை ஃபஸ்ட்டு பெட்ரோல் இன்ஜினை தூக்கிட்டு அதுக்கப்புறம் டீசல் இன்ஜினை வச்சு அவங்க வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது வந்து அந்த ஏரியா தான். அதுக்கப்புறம் தான் வந்து சுராஜ்னு ஒரு கம்பெனி வந்து அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ராயல் என்ஃபீல்டே அவங்களே வந்து மேனுஃபேக்சர் பண்ணாங்க 2000 வருஷம் வரைக்கும். நான் தான் சொன்னேன்ல, வாரத்தில் 3 நாள் வண்டி ஓட்டுறேன்னா அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது ஒரு டீசல் புல்லட்டை பார்த்துடுறாங்க.